நீ கவலைப்படாதம்மா. அன்பு 1000 தரேன்னு சொல்லியிருக்கு. நான் வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சாயந்தரம் வரேன், ஆஸ்பத்திரி போவோம். ம். அஃப்கோர்ஸ் சார், பார்த்துக்கலாம் சார். என்ன சார் வேணும்? ஒரு ஐஸ் பஸ்ட், ஒரு டீ. ம். சார் டீ ஒரு 5 நிமிஷம் ஆகும், பால் கொதிக்கணும். ஓகே. எஸ் சார். உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு கடன்லாம் வெளியே எங்கேயும் வாங்க வேணாம் சார். உங்கள் காசையே உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி தரேன். கவலைப்படாதீங்க சார். ஓகே சார், நான் ரீச் ஆகிட்டு கூப்பிட்றேன். தேங்க்யூ சார். எவ்வளோ 31 சார். ஜிபே பண்ணுறேன். சர்வர் பிஸிங் வருது. கேஷாக கொடுத்துறீங்களா? ஓகே சார், சுத்தமாக சில்லறையே இல்லை. இப்போல்லாம் யார் சார் கேஷாக கொடுக்குறா? எல்லாம் ஜிபே தான். சில்லறை எவ்வளோக்குன்னு பார்க்குறேன். ஆ 10 ரூபா தான் இருக்குது. பரவாயில்ல சார். தேங்க்ஸ். ஆ உன் பேர் என்னப்பா? செந்தில் சார். சரி செந்தில், டக்குன்னு சொல்லு. ஒரு 5 வருஷத்தில் உன்னை எங்கே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்? இந்த மாதிரி ஒரு டீ கடைக்கு ஓனராக இருக்குங்க சார். ஓனர் ஆகணும், கான்ஃபிடண்டாக சொல்லு. ஆனால் இங்கேயே வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ, உன்னால் கடைசி வரைக்கும் வேலைக்காரன் மட்டும் தான் இருக்க முடியும். ஓனர்லாம் ஆக முடியாது. உன் டீயில் எந்த குறையும் இல்லை, அது சூப்பராக இருக்குது. நீ வேலை செய்கிற இடம் தான் தப்பு. இது நேஷனல் ஹைவே, இங்கே பெருசாக ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. நீ அவங்களுக்கு எவ்வளோ சூப்பராக டீ போட்டாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் டீ நல்லா இருந்துச்சுங்கிற வார்த்தை மட்டும் தான் கிடைக்கும். அப்போது வேறு என்னென்ன பண்ணுறது? பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போ. ஒரு பேங்க்குக்கு பக்கத்தில் உள்ள டீ கடையில் வேலைக்கு சேர்ந்து அங்கே ரெகுலராக பேங்க் எம்ப்ளாயிஸ் கண்டிப்பாக டீ சாப்பிடுவோம். அங்கே வர பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு பெஸ்ட் டீயை போட்டு கொடு. அவங்க கூட பேசு, பழகு. உன்னை நம்பி, உன் டீயை நம்பி லோன் கொடுத்தா அந்த காசு திரும்ப ஒரு நம்பிக்கை கொடு. லோனை வாங்கு, நல்ல இடத்துல கடையை செட் பண்ணி ஜாலியாக சம்பாரி. எல்லாத்தையும் விட நம்ம வளரணும்னா திறமை மட்டும் போதாது, அது கூட முக்கியமான ஒன்று சேரணும், நெட்வொர்க்கிங். மைண்ட் வச்சுக்கோ. இந்த 1 ரூபா கழிஞ்சிருச்சுல. தேங்க்ஸ், பாய். ஹலோ.